வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது சில பேருக்கு கோவத்தை வர வைக்கலாம், சில பேருக்கு என்னடா அவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்க வைக்கலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லா சமூக பிரச்சனையிலையும் சும்மா நம்ம கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் காவேரி. மற்றவங்களுக்கு காவேரி எப்படின்னு தெரியாது, ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காவேரி எவ்வளோ அவங்களோட மனித வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான நதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் காவிரியை பொன்னி நதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நதியில் தங்க துகள்கள் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பொன்னி. இன்றைக்கி காவிரி நதி நீருக்காக இப்படி ஒரு கலவரம், 95 பஸ்ஸு, 65 பஸ்ஸு, 40 லாரி என்னோ போட்டு கொளுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம எப்போதும் போல் இங்கே பேசிக்கிட்டு மாரடை பார்த்துட்டு கலக்க போதியார் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். சரி, எவ்வளோ விஷயத்தை தான் நம்ம கடந்து போகிறது? இந்த வீடியோ யாருக்காக? இந்த வீடியோ முக்கியமாக 3 பேருக்கு. ஒன்று தமிழக முதலமைச்சர், 2வது திரு ஆர்ஜே பாலாஜி, 3வது திரு ரஜினிகாந்த். அப்புறம் ஜோக்கர்களாக இருக்கிற கண்ணிருந்தும் குருடரா, காதிருந்தும் செவிடரா, வாயிருந்தும் ஊமையாக இருக்கிற பெரும்பாலான ஜோக்கர்களுக்கு இந்த வீடியோ. என் பேர் சதீஷ் பாரதி. ம் 95 வாகனங்கள் தீக்கி எறியான பிறகு கூட தமிழ்நாட்டில் நடந்த மொத்த கன்னடர்களுக்கு எதிரான வன்முறை 3 சம்பவங்கள் தான். அதில் ஒரே ஒரு சம்பவத்தில் மட்டும் வாழ்வுரிமை கட்சியாக தமிழ் தேசிய முன்னணியாக தெரில, அவங்க மட்டும் ஒரே ஒரு கன்னடரை அடிச்சிடறாங்க. அவர் அடித்து வித்தின் 3 ஹவர்ஸில் சித்தாராமையா கடிதம் எழுதுறாரு, ட்விட்டரில் போடுறாரு, தமிழ்நாடு இருக்க கன்னடிகை சேவ் பண்ணுங்க அப்படின்னு முதல்வருக்கு கடிதம் எழுதுறாரு. ஆனால் கர்நாடகாவில் ஒரு தமிழனை அடிக்கிறாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்லேருந்து எந்த விதமான கண்டனமோ அறிக்கையோ அறிவிப்போ வெளில வரவே இல்லை. அதுக்கான காரணமும் என்னன்னு தெரில, இல்லை உங்களுக்கான அதிகாரத்தோட எல்லை என்னன்னு உங்களுக்கு தெரிலையா, இல்லை எனக்கு புரியவே இல்லை. இதுக்காக என்னால் நைட்டு சாப்பிட முடியல, என்னால் ஒழுங்காக தூங்க முடியல. இந்த காட்சிகளை பார்த்துட்டு எப்படி ஒரு நாட்டோட அரசன் மன்னன் எப்படி இருக்கணும்னு தெரிலன்னா, திருக்குறளை படிச்சுட்டு வந்தாது அரசியலமைப்பு சட்டம் பதவி பிரமாணம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திருக்குறளில் அரசனோட பண்பு என்ன, அவனோட அதிகாரம் என்னன்னு படிங்க முதல்ல. ஏன்னா 2011 எலெக்ஷன் நான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன். நான் அதிமுக சப்போர்ட் கட்சிக்காரன் கிடையாது. ஆனாலும் எனக்கு கோவம் வந்துச்சு. என்னோட சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோவை அவன் கழுது மேலே ஏற்றும் போதும் கொடும்பா வச்சு எரிக்கும் போதும் என்னடா என் சீஃப் மினிஸ்டர் அவமானப்படுத்துறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் கர்நாடகா சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு அதிமுகவில் உள்ள ஒவ்வொருத்தரும் காவடி எடுத்தாங்க, பால் குடம் தூக்குனாங்க, முளைப்பாரி கட்டினாங்க, மொட்டை அடித்தாங்க, நாக்கறுத்து போட்டாங்க, கையை வெட்டினானுங்க, காலை வெட்டி உண்டியலில் போட்டானுங்க, சுண்டி வரல எடுத்துக்கிட்டானுங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண யாரும் ஒருத்தர் கூடவா இந்த ஜெயலலிதா ஃபோட்டோவை கழுது மேலே ஏற்றும் போது கோவம் வரல? ஏன் ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் கூட ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணது ஜெயலலிதாவோட மனசை குளிர்விச்சு ஒரு பதவி வாங்குறதுக்கா? இப்படிலாம் பண்ணாதான் பதவி கிடைக்கணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களே? உங்களுக்கு உணர்வே கிடையாது எதுவுமே. எனக்கு கோவம் வருதுங்க என்னோட சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோவை கழுது மேலே பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரலையா? எப்போதான் கோவம் வரும்? அப்புறம் திரு ஆர்ஜே பாலாஜி பிரதர், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை. சென்னை ஃப்ளட் போய் நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாத்துக்கும் நேற்று ஒரு வீடியோ விட்டுருக்கீங்க. அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, யாரோ ஒருத்தர் 10 பேர் சேர்ந்து அடிக்கிற வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி இது பண்ணி பெருசு பண்ண வேணும். யாரோ ஒருத்தனா சென்னையில் ஒரு நாய்க்குட்டியை அடித்து மாடலேருந்து தூக்கி போட்டவனுக்காக எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்து போராடினானுங்க. அங்கே அடி வாங்குற தமிழ்னு உங்களுக்கு எவனோ ஒருத்தன் ஆயிட்டானா? மொழியை வச்சு பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறீங்க, அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அப்போ எதை வச்சு தான் அரசியல் பண்ணுறது? அதை கண்டுக்காமல் கடந்து போங்கிறீங்க. இப்படி கடந்து போனதுனால தான் இலங்கையில் 1 லட்சம் பேர் சாவு கொடுத்துட்டு நம்ம ஒன்றுமே பேச முடியாமல் இன்னும் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு கையாளத்தனத்தோடு எல்லாரும் இருக்கோம். இப்போ கூட நீங்கள் 95 வருஷம் எரிச்சதை பற்றி நீங்கள் கண்டம் பண்ணுறதுக்கான எந்த விதமான எதுவுமே நீங்கள் எடுக்கலை. நீங்கள் இப்போ கூட என்ன செய்யணும்னா, இங்கே உள்ள கர்நாடகாவில் வந்து தாக்கக்கூடாது. இங்கே உள்ள கர்நாடகா யார் சார் தாக்குனா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் உதவி நாங்கள் இங்கேருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி என் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணால் அவன் டேய் பப்ளிக் பிளேஸில் தமிழில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கடா, இங்கிலீஷில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். நீங்கள் யாரை கண்டம் பண்ணணுன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்னன்னா தமிழர்கள் ஏதோ வன்முறையை தூண்டுற மாதிரியும் வன்முறையை எடுத்து எல்லா பாஷையும் கொளுத்துற மாதிரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன எதுவும் ஆரம்பிக்கவே இல்லை. தமிழர்கள் வந்து ஒன்று படுறது தான் கஷ்டம். ஒன்று பட்டாங்கன்னா அவங்களோட விபரீத விளைவுகள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சரி, இந்த சொல்யூஷனுக்கு என்ன தீர்வு? நம்ம திருப்பி வந்து
அவங்க பஸ்ஸை அடிக்கிறதோ உடைக்கிறதோ, கர்நாடகா கடைகளை இங்கே இருக்க தமிழ் அமைப்புகள் உடைக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமா? நமக்கு கோவம் வர வேண்டியது வந்து இங்கே இருக்க கர்நாடக கடைகளோ இங்கே சுற்றுலா வந்த கர்நாடக வாகனங்களோ கிடையாது. நம்ம ஓட்டு போட்ட அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கூட்டி நீங்கள் ஏன் எங்களுக்கு போராட்டம் பண்ணல அப்படிலாம் சொல்கிறதே ஒரு கேவலமாக நான் பார்க்குறேன். ரஜினிகாந்த் எதுக்கு போராடணும்? ரஜினிகாந்துக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு நடிகர், சம்பளம் வாங்குறாரு, நடிக்கிறாரு, தமிழுக்காக வந்து நிற்பன்னு சொல்லுவார். தமிழ் கொடுத்த தங்க காசு தான் என்னோட வீரருக்கு தங்க காசு கொடுத்துன்னு சொல்லுவார். இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல யார் குரல் கொடுக்கணும் யார் குரல் கொடுக்கக்கூடாதுன்னு. இன்னமும் போட்டு ரஜினிகாந்தையும் முரளி வீட்டையும் அதர்வாவையும் பேசுறது, அர்ஜுன் பிரகாஷ் ராஜை பேசுறதுலாம் ஒரு முட்டாள்தனமான செயல். அவங்க எல்லாம் ஒன்றும் பேச வேண்டிய அருகதை நமக்கு கிடையாது. நம்ம பேச வேண்டியது யாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கவங்க நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஆளுங்கட்சியில் ஒரு இத்தனை பெரும்பான்மையான எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் எங்கே போனாங்கன்னு தெரில. இங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி தமிழ் அமைப்புகள் மட்டும் அங்கங்கே பேரணி, ஊர்வலம், போராட்டம் அப்படின்னு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணாமல் நம்ம எப்படி நம்மளோட எதிர்ப்பை காமிக்கலாம்? ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து அடிக்கிற அடி கர்நாடகாவுக்கு ஒரு பெருத்த முதுகு நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நீங்கள் போய் கடையை கொடுத்துருது அதெல்லாம் பண்ணிங்கன்னா தீர்வாகுமா? சத்தியமாக ஆகாது. நீங்கள் இங்கே வாழ்கிற 2% கன்னடி காசை அடிச்சிங்கன்னா அவன் அங்கே வாழ்கிற 30% கன்னடி காசை அடிப்பான். அதனால் முதல்ல நம்ம அடிக்க வேண்டியது சிலிக்கன் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற பெங்களூரில் இருக்கிற பெரும்பான்மையான எம்என்சி கார்பரேட் நிறுவனங்களுக்கிட்ட நம்ம சொல்லணும். ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, காவிரி இஷ்யூவை ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு வாரத்துக்கு. பெங்களூர் இட்ஸ் நாட் அ சேஃப் சிட்டி, நாட் ஓன்லி ஃபார் தமிழியன்ஸ், ஆல்சோ ஃபார் மலையாளிஸ், நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் தெரியணும். அங்கே இருக்க ஐடி கம்பெனிஸ் புதுசாக கம்பெனிஸ் ஆரம்பிக்க யோசிக்க வைக்கணும். ஏன்னா நேத்தி இன்ஃபோசிஸ், ஐபிஎம் எல்லாருமே வந்து பாதி நாள்லேயே ஆஃபீஸ் விட்டு போயிருங்க அப்படின்னு மெயில் போட்டுருக்காங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா வெளில கொண்டு போகாதீங்கிறாங்க. இந்த இஷ்யூ இன்னும் நம்ம குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரில் நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அறப்போராட்டத்தை ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் கொண்டு வாங்க. இங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சம்மந்தமாக பேசுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தமிழ்நாடு பக்கம், சென்னை பக்கம் கொண்டு வாங்க. இங்கே எவ்வளோ பேர் வேலை கிடைக்காம தான் பெங்களூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. ரெண்டாவது விஷயம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இல்லை அங்கே இருக்கிற ஆறு மட்டும் அவங்களுக்கு சொந்தம்னா இங்கே இருக்க பழுப்பு இருக்கிற மட்டும் இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொந்தமாகும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை அதிமுக, திமுக, பாமக அப்படின்னு கட்சி வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தமிழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஓர்மையான முழக்கத்தோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலேருந்து கர்நாடகத்திற்கு மின்சாரம் கொடுப்பதை தடை பண்ணணும். மூணாவது விஷயம், இங்கே துறைமுகம் சம்பந்தமாக கர்நாடகத்தோட ஏற்றுமதி பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே பிளாக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதேமாரி ஒரு விஷயம் நான் பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த மக்கள் அந்த நாட்டோட வளங்களை பாதுகாக்கிறதுக்காக ரோட்டில் வந்து போராடுறாங்க. ஆனால் நம்ம 10 வருஷம் 15 வருஷமாக நம்ம அணையும் கட்டல, ஏரியும் துருவாரில், ஆரையும் கட்டல, மணலையும் கொள்ளையடிக்கிறோம், எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ கர்நாடகா அடிக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னா அவனுக்கு சூடு சோரணை இருக்குது. அவன் மாநிலத்தையும் அவன் நாட்டு மக்களையும் அவன் மக்களுக்காக போராடுறான், அவனோட வளத்துக்காக போராடுறான். நம்ம எதுவுமே பண்ணாத அரசாங்கத்தையும் கேட்கறது வக்கு கிடையாது. சும்மா அங்கேருந்து வர சுற்றுலா பேருந்து அடிக்கிறதும் இங்கே வர கன்னடி காசை எதிர்க்கிறதும் இதுவா சொல்யூஷன்? முதல்ல இங்கே இருக்கிற நீர்வளத்தை பெருக்கிறதுக்கான திட்டங்களை அரசாங்கம் வழிவகுக்கணும். நம்மளே இங்கே பெய்கிற மழை நீரை சேகரிச்சிட்டோம்னா நம்ம காவிரிக்காக நீர் கையேந்திர நிலைமையே எனக்கு தேவைப்படாது. இந்த 3 விஷயத்தையும் அட்லீஸ்ட் இந்த நீங்கள்லாம் பார்ப்பீங்களா என்ன, இது நல்ல சொல்யூஷன் என்னன்னு தெரில. ஆனால் என் மனசில் பட்டுச்சு இதுதான். ஏன்னா நைட்டு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெங்களூரில் இருக்காங்க, என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கெல்லாம் சொல்லும்போது இல்லைடா 2-3 நாளைக்கு சேர்த்து நான் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கோம், காய்கறி வாங்கி வச்சுருக்கோம், வெளில தமிழில் பேச முடியும் போது ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுனால. ஆனால் நம்ம சாதாரண பொதுமக்கள் வந்து இங்கே உள்ள பொதுமக்கள் அந்த பொதுமக்களை தாக்குறதோ, அந்த பொதுமக்கள் வந்து அங்கே உள்ள தமிழர்களை தாக்குறதோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். அதை தடுத்துட்டு அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க இதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. நீங்கள் எடுக்கலைன்னா உங்களோட எந்த நம்பிக்கையில் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்களோ அதே மக்கள் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிறதுக்கான காரணம் வெகு தொலைவில் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.